இந்த ரைஸ் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதே போல சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்டா இருக்கும். தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா சூடாகட்டும். நான் வந்து 100 கிராம் சோயா எடுத்திருக்கேன். இந்த சோயாவை நம்ம இதுல சேர்த்துடலாம். அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். நல்லா பஞ்சு போல வெந்திருக்கு பாருங்க. பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துருங்க. இது வந்து ஒரு பீஸா எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க. ஒரு நிமிஷம் கைஸ், ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். யார் வேணா செய்யலாம். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், காலேஜ் போகலாம், ஆஃபீஸ் போகலாம், யார் வேணா செய்யலாம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, எதுவும் போய் நீங்க சேல்ஸ் பண்ண தேவையில்ல. 100% சேஃப் அண்ட் செக்யூரான ஜாப் தான். இந்த ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா ஸ்க்ரீன்ல தெரியல அந்த நம்பருக்கு ஜாப் டீடைல்ஸ்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். சின்னதா ஒரு 4 துண்டு இஞ்சி, கூடவே ஒரு 7 பல்லு பூண்டு. தண்ணி விடாம அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது இதை சேர்த்துடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகு, இஞ்சி, பூண்டு இதை சேர்த்துடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம வேக வச்ச மீல் மேக்கர் சோயா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்கம்மா. கொஞ்சமா இந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சு விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். பார்க்கலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து இந்த அளவுக்கு நல்லா உதிரியா வடிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கலாம். ரைஸ் வந்து உடையாத மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அவ்வளவுதான்மா. சோயாவை வச்சு ஒரு சூப்பரான ரைஸ் ரெடி.